இறப்பு அப்படிங்கிறது வந்து இயற்கையா நடக்கிற ஒண்ணு, திடீர்னு நடக்கக்கூடிய ஒண்ணு. அப்போ அந்த நேரத்துல நம்ம தாத்தா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்களே அப்படின்னு நமக்கு துக்கம் தலைக்கு மேல இருக்கும். அந்த சமயத்துல அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பண தேவை வந்து நமக்கு முக்கியமானதா இருக்கும். கடனை வாங்கியாவது நம்ம இறுதிச் சடங்கை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மக்கள் குறிப்பாக அப்படி எதிர்பார்ப்பாங்க. அதனால அவங்கள ஒருத்தியா, அவங்க குடும்பத்தில் ஒருத்தியா இருந்து இதை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏழை மக்களின் துக்க வீட்டில் குடும்பத்தில் ஒருவராகும் ஊராட்சி மன்ற தலைவி. இந்த சேவை வந்து என்னோட பதவி காலம் இருக்கிற வரை மட்டும் இல்ல, என்னோட இறுதி காலம் வரையும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன். இறுதிச் சடங்கிற்கு தேவையான சாமினா பந்தல், சேர், அப்புறம் கூலிங் பாக்ஸ், சொர்க்கரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களை ஏற்றி செல்ல வாகனம், இதெல்லாம் நாங்கள் எங்கள் மக்களுக்காக வழங்குறோம். இந்த சேவை பதவி காலம் வரைக்கும் கிடையாது, இறுதி காலம் வரைக்கும்னு சொன்ன தங்க மனசு. யார் இந்த ஊராட்சி மன்ற தலைவி? அப்படி என்ன செஞ்சிருக்காங்க? உற்றார் ஒருத்தவங்க உயிரிழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு கூட கையில காசு இல்லாம யாருகிட்ட கடன் வாங்கலாம்னு யோசிக்கிறது கொடுமையிலையும் கொடுமையான ஒரு விஷயம். அந்த வழியை போக்குறதுக்காக தான் திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மங்கம்மாள்புரம் ஊராட்சி மன்ற தலைவி பவித்ரா அருண்காந்தி அவர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. தன்னுடைய சொந்த செலவுல இறுதி சடங்குக்கு தேவையான இறுதி ஊர்வல வாகனம், குளிர்சாதன பெட்டி, நாற்காலிகள், பந்தல் உள்ளிட்ட நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காங்க. திடீர்னு குடும்பத்துல ஒருத்தவங்க உயிரிழக்கும் போது துக்கம் தலைக்கு மேல இருக்கும். அந்த நேரத்துல பணத்துக்கான தேவையும் அதிகமா இருக்கும். இறுதி சடங்குக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக தான் இந்த இலவச சேவையை துவங்கி வச்சிருக்காங்க. ஊர் மக்களுக்காக இந்த சேவையை எனக்கு அப்புறமா என்னுடைய குடும்பத்தினரும் தொடர்வாங்க அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்பவும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி ஒரு சேவையை பண்ற ஊராட்சி மன்ற தலைவிக்கு உங்களுடைய பாராட்டுக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.